வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாங்கள் இங்கே போனோம்டா கேகேஎஸ் ரோட்டில் இருக்கிற, அதாவது காங்கேசன் துறையில் அப்படியே கடைசியாக இருக்கிற தல்செவன ரிசோர்ட் தான். தல்செவன ரிசோர்ட் முதல் ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது. பட் இடையில் நாங்கள் கொஞ்சம் காலம் வராமல் இருந்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸுக்கு பிறகு வந்திருந்தோம். உண்மையாகவே கணக்கு விஷயங்கள் மாறி இருந்தது. அந்த விஷயத்தை கட்டாயம் உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்ன்ற ஆசையில் நான் இங்கே வந்திருக்கிறேன். எனக்கு தல்செவனில் ரொம்பவே பிடிச்சது இந்த ஸ்விம்மிங் பூல் தான். இந்த ஸ்விம்மிங் பூல் அந்த பீச்சோட பிளெண்ட் ஆகி போய் இருக்கிற மாதிரி இருக்கும். உண்மையாகவே ஸ்விம்மிங் பூலில் இருந்து அந்த பீச்சை ரசிக்கிற அழகே தனியாக தான் இருக்கும். அதை நீங்கள் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அது விளங்கும். இந்த ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் 1 ஹவருக்கு அடல்ட்டுக்கு 1000 அண்ட் சின்ன ஆக்களுக்கு 500 கொடுக்க வேண்டி இருந்தது. உண்மையை சொல்ல போனால் அந்த 1000 அண்ட் 500 எல்லாமே வேர்த்துன்னு தான் சொல்லலும். ஏன்னா இந்த ஸ்விம்மிங் பூலோட அழகை ரசிக்கிறதுக்கு 1000 ருபீஸ் உண்மையாகவே ஓகேயான ப்ரைஸ் தான். உண்மையை சொல்ல போனால் நீங்கள் இந்த ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்ணணுமெண்டா ஒன்று அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணி இருக்கணும். இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்விம்மிங் பூலுக்கான ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ நாங்கள் பெட்டர் அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதே சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் இதை சூஸ் பண்ணுற மூலமாக அந்த ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸையும் எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் அதோட ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்தாலேயே உங்களுக்கு பீச்சுக்கான ஆக்சஸும் இருக்குது. இந்த 2 ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு சூஸ் பண்ண முடியலைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் இந்த 2 ஆப்ஷன்ஸையும் எடுக்காமல் நீங்கள் ஒரு 100 மீட்டர் தள்ளி ஜென்ரல் ஆக்சஸ் இருக்குது, அதையே சூஸ் பண்ணி பீச்சை மட்டும் ஆக்சஸ் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நாங்கள் போன டைம் ரொம்பவே அது க்ரௌடாக இருந்தது. உண்மையாகவே முதல்ல இருந்த மெயின்டெனன்ஸை விட இப்போ இருக்கிற மெயின்டெனன்ஸ் எல்லாம் சூப்பராக தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அங்கே பார்த்து செய்திருந்தாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது சின்ன குறை நிறைகள் இருந்தது. பட் இந்த முறை எல்லாமே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்தது. இங்கே இருக்கிற ஃபுட்டை பற்றி சொல்ல போனால் ஃபுட் உண்மையாகவே ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணது சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ், சீ ஃபுட் நூடுல்ஸ் அண்ட் மட்டன் கறி. உண்மையாகவே இது அவ்வளவும் வேர்த் ஃபார் த மணி தான். சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸுக்கு உண்மையாகவே தாராளமாக சீ ஃபுட் எல்லாம் போட்டு கிராப், கட்டில் ஃபிஷ், ப்ரௌன் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது நல்ல வடிவாக குக் பண்ணியிருந்தாங்க. ஜெஃப்னால இந்த இயற்கையாக இருக்கிற பீச்சஸை அட்மையர் பண்ணுறதுக்கான உண்மையாகவே முக்கியமான இடம் கேகேஎஸ்ன்னு தான் சொல்லிடும். அப்படி ஒவ்வொரு விஷயமுமே அழகாக இருக்கும். இங்கே உண்மையாகவே இங்கே இருக்கிற ஆமி எல்லாரும் மினக்கட்டு மெயின்டெனன்ஸுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணி இருக்கிறாங்க அந்த இடங்களை. ஸோ அது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு இடம் அவ்வளவு நீட்டாக, அவ்வளவு க்ளீனாக, பிளான்ஸ் அவ்வளவு வடிவாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதுவும் இந்த கொளுத்துற வெயிலில் இவ்வளவுத்தையும் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அது உண்மையாகவே பாராட்டத்தக்க விஷயம்தான். அங்கே போன டைம் 2 o'clock இருந்ததால் எங்களுக்கு ரொம்பவே பசிச்சு கொண்டு இருந்தது. எப்படியாவது ஒரு ஸ்டார்டர் ஒன்று எடுத்துகிட்டு தான் போகணுமெண்டு போயிருந்தோம். ஆனால் நாங்கள் ஸ்டார்டர் 2 போய் மெயின்லேயே கை வச்சுட்டோம். நாங்கள் அங்கே சீ ஃபுட் ஆர்டர் பண்ணி குயிக்காக சாப்பிட்டு குயிக்காக ஸ்விம்மிங் பூலுக்கு இறங்கினோம். உண்மையாகவே அந்த வெயில் நல்லா கொளுத்தினாலும் அந்த தண்ணி ரொம்பவே சில்லுன்னு இருந்தது. அது எங்களுக்கு ஓகேயாக தான் இருந்துச்சு. முக்கியமாக இங்கே ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இங்கே ஸ்விம்மிங் பூலில் குளிக்க போகிறீங்கன்னா கட்டாயம் நீங்கள் அதுக்கேற்ற க்ளோத் கொண்டு போங்க. அதாவது இங்கே கட்டாயம் நாங்கள் கால் பண்ணி கேட்க அவங்க சொன்னாங்க நைலோன் மஸ்ட்டுண்டு. எங்களோட மெட்டீரியலையும் செக் பண்ணிட்டு தான் ஸ்விம்மிங் பூலுக்கு உள்ளேயே இறங்க விட்டாங்க. ஸோ போகிறதுக்கு முதல் இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அந்தந்த இடங்களில் கடைகள் எல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால நீங்கள் முதலே ப்ரிப்பேர்டாக போனால் இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃபைனலி நாங்கள் எங்களோட டேயை வடிவாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். உண்மையாகவே தல்செவனை வேர்த் ஃபார் த மணின்னு தான் சொல்லலும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.